பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மூன்றாவது மாதத்தையும் நமக்கு கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலே கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இது வாக்குத்தத்த ஆராதனை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வாக்குத்தத்த ஆராதனை அல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஆராதனை. ஆமென். ஸோ எல்லாரும் வாக்குத்தத்தம் போடுறாங்க. ஆல்ரெடி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்துட்டார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணணும், அதுக்கு தான் ஆராதனை. ஓகேவா? ஆகவே இந்த மூன்றாவது மாதத்திலும் நாம் தேவன் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம பெற்று அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான், என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன்கிறதான பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடுவோம். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், நீரே இதை செய்து உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். நீரே இதை செய்தீர் உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், சொல்லுங்க. பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதானே மிக நல்லது, அதுதானே மிக நல்லது. அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவன் நான். அபிஷேக ஒலிவ மரம், நான் ஆலயத்தில் வளர்கின்றவன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பாடுவோம். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான், இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய். இலையுதிரா மரம் நான், இலையுதிரா மரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். சொல்லுங்க. நான் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். மீண்டும். இலையுதிரா மரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் வளர்கின்றவன். அபிஷேகம் ஆமே, ஆலயத்தில் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும்
நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவே. நான் பாடுவோம். பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவே. நான் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று நான் நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான். வேர்கள் தண்ணீருக்குள் நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான். வேர்கள் தண்ணீருக்குள் பயமில்லை வெயில் காலத்தில். பயமில்லை வெயில் காலத்தில். பஞ்சத்திலே கவலை இல்ல. சொல்லுங்க. பஞ்சத்திலே கவலை இல்ல. பயமில்ல. பயமில்லை வெயில் காலத்தில். பயமில்லை வெயில் காலத்தில். பஞ்சத்திலே கவலை இல்ல. சொல்லுங்க பாப்போம். பஞ்சத்திலே கவலை இல்ல. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன். சொல்லுவோம். அபிஷேக ஒலி ஆலயத்தில் வளர்கின்றவன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவே. நான் பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவே. நான் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒளிவ மர கன்று ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு அருமையான ஒரு பாடல். நான் பச்சையான மரம். ஆமென். இந்த வருடம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்முடைய நல்வாழ்வு ஆரம்பம். நல்வாழ்வு ஆரம்பமாகுது. ஆமென். ஹல்லேலூயா. போன மாசம் நம்ம கேட்டோம், நீரோடை அருகே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஓகே. நம்மள ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமா வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ அவர் பக்கத்துல ஜீவ நீரூற்றாகிய இயேசுவிலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், நமக்கு எப்பொழுதும் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கனெக்ஷன்ல வரக்கூடிய ஆசீர்வாதம், அந்த கனெக்ஷன்ல வரக்கூடிய செல்வம், அந்த கனெக்ஷன்ல வரக்கூடிய நல்வாழ்வு, நீடிய வாழ்வு, சுக வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, அப்புறம் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர்கிட்ட நம்ம நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, அவர்கிட்ட கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க போன மாசம் நீங்க அனுபவித்திருப்பீர்கள். நான் அதை அனுபவித்தேன், நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில சாட்சிகளை கேட்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். சில பர்சனலா எனக்கு ஃபோன் பண்ணி நேரில் சந்திக்கும் போது சில சாட்சிகள் எல்லாம் சொன்னாங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர்களோடு இடைப்பட்டிருக்கிறார், உங்களோடும் இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசத்துலயும் அவர் இடைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அபிஷேக ஒலிவ மரம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் அபிஷேக ஒலிவ மரம். அபிஷேக ஒலிவ மரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட மரம்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நான் போற இடத்துல அபிஷேகம் வெளிப்படும். சொல்லுங்க, நான் போற இடத்துல அபிஷேகம் வெளிப்படும். ஆமென். நான் போற இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும். நான் போற இடத்துல தேவ பிரசன்னம் சொல்லுங்க, நான் போற இடத்துல தேவ மகிமை வெளிப்படும். நான் போற இடத்துல தேவ மகிமை வெளிப்படும். நான் போற இடத்துல தேவ சமாதானம் வெளிப்படும். நான் போற இடத்துல தேவ சமாதானம் வெளிப்படும். நான் போற இடத்துல தேவ சந்தோஷம் வெளிப்படும். நான் போற இடத்துல தேவ சந்தோஷம் வெளிப்படும். ஆமென். அறிக்கை பண்ணீங்களா? ஆமென். அறிக்கை பண்ணீங்கன்னா அது நிச்சயமாய் அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் பாக்குறீங்களோ, யார்ட்டெல்லாம் பேசுறீங்களோ, அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்குள் இருக்கிற ஆமென் நீங்களும் இயேசுவும் எப்படி இந்த கனெக்ஷன்ல இருக்கிறீங்களோ அந்த கனெக்ஷன்ல இருந்து வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நீங்க யார்ட்டெல்லாம் கனெக்டா இருக்கீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி ஒரு பச்சையான மரமா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதுல பாருங்க, பயமில்லை வெயில் காலத்தில், பஞ்சத்துல கவலை இல்லை. யோசேப்புக்கு பஞ்சம் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. பஞ்சம் வரும்னு தெரிஞ்சாலும் யோசேப்புக்கு என்ன இல்ல? பயமே இல்ல, பயம் இல்ல, கவலை இல்ல. காரணம் என்னன்னா, தேவன் அவனுக்கு கொடுத்து, அவர் தேவனோடு கனெக்டா இருந்தாரு. அப்ப தேவனோடு கனெக்டா இருக்கும்போது என்ன கிடைக்கும்? தேவ ஞானம், தேவ அறிவு, தேவனுடைய வெளிச்சம், அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கனெக்டா இருந்தா மட்டும் தான் அது கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த காரியத்தை யோசேப்புக்கு மட்டும் தான் சொல்லுவாரா, செய்வாரா? இல்ல, உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். அப்ப அவரோட கனெக்டா இருக்கிற யாரெல்லாம் கனெக்டா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதை வெளிப்படுத்தும். அப்ப ஏன் அவருக்கு பயம் இல்லை என்று சொன்னால், அவர் கனெக்டா இருந்ததுனால காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் வெளிப்படுத்தி ஒரு ஞானத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது, அந்த காலங்கள் வருகிறதற்கு முன்னமே நிகழ்காலத்தில் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா, வருங்காலத்துல பஞ்சம் வந்தாலும், ஒண்ணு இல்லாட்டாலும், வெயில் கொளுத்தினாலும், ஆமென், மழை இல்லாட்டாலும், உங்கள் வாய்க்கால் என்ன இருக்கு, என்ன செய்யும்? உங்க வாய்க்கால்ல தண்ணி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க களஞ்சியத்துல என்ன இருக்கும்? கோதுமை இருக்கும், தானியங்கள் இருக்கும், விதைகள் இருக்கும். அப்ப நீங்க விதைக்கும் போது எல்லாரும் விதைக்க வேண்டிய காலத்துல விதைச்சாதான் என்ன உண்டு? விளைச்சல் உண்டு, அறுவடை உண்டு. ஆனால் தேவன் சொல்லி, தேவனுடைய ஞானத்தின்படி, தேவனுடைய கனெக்ஷன் படி, தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் ஒன்று செய்வீர்கள் என்று சொன்னால், அது பஞ்ச காலமாக இருந்தாலும் நீங்கள் விதைத்தால் அது விதைக்கும். ஆமென். விதைக்கப்பட்டது முளைக்கும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் சார், எல்லாருக்கும் நடக்கிறதானே சார்? மழை காலத்துல விதைச்சா அது விதைக்கும் சார். அந்த காலத்துல அந்த சார் விதைச்சி அவருக்கும் முளைச்சி எனக்கும் முளைக்கிறதுல தேவன் ரொம்ப நல்லவரா, வல்லவருங்கிற அவருடைய வல்லமையை நம்ம அதுல இருந்து மிகைப்படுத்தி காட்டுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல சார். அவனுக்கு விளையல சார், ஆனா என் தோட்டத்துல விளைச்சல் இருக்கிறது, தானியம் இருக்குது. ஆமே, நாளை என் களஞ்சியத்துல தானியம் இருக்குது, என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது சார், சுகம் இருக்குது சார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கதான் நம்ம நாட்டாம நிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நாட்டாம பாதம் பட்டா வெள்ளாம விளையுது. ஆமென். நாட்டாம எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வெள்ளாம தான். சொல்லுங்க, இந்த மூணாவது மாசம் சொல்லுங்க, இந்த மூணாவது மாசம் வெள்ளாம. ஆமென். ஹல்லேலூயா. விளைச்சல். ஆமா, கனி கொடுக்கிற வாழ்க்கை, மிகுதியான வாழ்க்கை, மிகுதியாய் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, நான் யாரோட கனெக்ட் ஆயிருக்கேன்? அதையே இவ்வளவு யோசனைப்பட்டு சொல்றிய? நான் யாரோட கனெக்ட் ஆயிருக்கேன்? ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருக்கேன். அப்ப ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருக்கேன், அவருடைய வார்த்தையோடு கனெக்ட் ஆயிருக்கேன், அவருடைய பிரசன்னத்தோடு கனெக்ட் ஆயிருக்கேன், அவருடைய அபிஷேகத்துல நான் கனெக்ட் ஆயிருக்கேன், அவருடைய வல்லமையில நான் கனெக்ட் ஆயிருக்கேன், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள்ல நான் கனெக்ட் ஆகி இருக்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாக்குத்தத்தத்துல நம்ம கனெக்டிவிட்டியில இருக்கும்போது எனக்கு என்ன உண்டு? வெள்ளாமை. ஆமா, எனக்கு விளைச்சல் உண்டு. காரணம் என்னன்னா, நான் நாட்டாமையோட ஆளு, நாட்டாமையா கூட இருக்கிறாரு இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. பல்லமா நீரோடை அருகே 1 2 3 4 நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். நீரோடை அருகே என் வேர்கள் தண்ணீருக்குள். சொல்லுங்க, பயமில்லை, பயமில்லை வெயில் காலத்தில், பயமில்லை வெயில் காலத்தில், பஞ்சத்திலே கவலை இல்ல. சொல்லுங்க, பஞ்சத்திலே கவலை இல்ல, பயமில்லை வெயில் காலத்தில், பயமில்லை வெயில் காலத்தில்.
குறைவில்லை கவலை இல்ல, குறைவில்லை குறைவில்லை கவலை இல்ல, சொல்லுவ குறைவில்லை குறைவில்லை கவலை இல்ல, குறையில பயம் இல்ல, குறைவில பயம் இல்ல. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன், நான் அபிஷேக ஒலிவ மரம் என்னை சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்து, என் நம்பிக்கை இயேசுவின் மீது, என்னை சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை. பச்சையான சொல்லுங்க, பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நான் பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நான் என்னை சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், என்னை சரண்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், பச்சையான ஒலிவ மர கன்று நான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பம் காண்பேன் அவருடைய திருவார்த்தையில். ஆமென். பாருங்க, இந்த உலகத்துல எல்லா காரியத்திலும் ஒரு இன்பம் இருக்கு. நான் இன்பம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த இன்பம் அது எப்படின்னா கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம்தான். ஆமென். ஹல்லேலூயா. படம் பார்த்தா கொஞ்ச நேரம் இன்பம், நண்பர்களோடு பேசினா கொஞ்ச நேரம் இன்பம், பிடித்தவர்களை பார்த்தா கொஞ்ச நேரம் இன்பம், பிடித்தவர்களோடு பேசினா கொஞ்ச நேரம் இன்பம், அந்த பிடித்தவர்கள் கொஞ்ச நாள்ல பிடிக்காதவர்களா மாறிடுவாங்க. ஆமென். ஆமென். ஆமா. சோ இந்த இன்பம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சொல்லுங்க, இன்பம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா தேவனுடைய வார்த்தையிலும் தேவனிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் இருக்கிற இன்பம் அது கொஞ்சம் வித்தியாசமானது. சொல்லுங்க, அது எப்படிப்பட்டது? வித்தியாசமானது. அதுல இருக்கக்கூடிய இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அது நிரந்தரமானது. சொல்லுங்க. அப்ப தேவனிடத்திலும், நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் இருக்கக்கூடிய இன்பம் அது வித்தியாசமானது. ஆமென். ஹல்லேலூயா. அது வெளியேற பெற்றது, அது நிலைத்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 1ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற, தியானமாய் இருக்கிற, பிரியமாய் இருக்கிற, தியானமாய் இருக்கிற அவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நீரோடை அருகே நாட்டப்பட்டவர்கள், இப்ப நீரோடை அருகே நாட்டப்பட்ட நம்ம இலையுதிராது இருக்கிற மரத்தை போல கர்த்தர் நம்மளை வைக்கிறார். மரத்தை போல அல்ல, மரமாக வைக்கிறார். ஆமென். எப்படி? நம்ம இலையுதிராது இருக்கிற மரம். சொல்லுங்க, நான் இலையுதிராது இருக்கிற மரம். என்னிலே ஒரு நாளும் ஒரு காலும் இலைகள் உதிர்வதில்லை, நான் வாடி போவதில்லை, நான் வதங்கி போவதில்லை, நான் வறண்டும் போவதில்லை, நான் தாகத்தோடு இருப்பதில்லை, நான் குறைவோடு இருப்பதில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? நான் நீரோட அருகே நாட்டப்பட்டிருக்கிறவன், அவருடைய வார்த்தையிலே நாட்டப்பட்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறதுனால, சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறதுனால, அதுல பிரியமா இருக்கிறதுனால நான் இலையுதிராது இருக்கிற மரம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்களும் செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? விரும்புறீங்களா? நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா, ஆமென். ஹல்லேலூயா. அவரிட நீரோட அருகே நாட்டப்பட வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடுவோமா? அந்த சரணத்தை பாடுவோமா? பாடி
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1 2 இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலா. இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலா. இல்லையுதிரா மரம் நான், சொல்லுங்க, இல்லையுதிரா மரம் நான், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் நான். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன். என்னை சரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் பாடுவோம். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் என்னை அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னை அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று அதை எப்படி அதில் இன்பம் காண முடியும்? அவருடைய வார்த்தையில எப்படி நம்ம தியானமா இருக்க முடியும்னா, ஒரு சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்துல உங்கள்கிட்ட நான் விளக்குறேன். ஒரு மனதுக்கு பிடித்தவர்கள், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ முன்னம காலத்துல லெட்டர், சரியா, அதில் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த லெட்டரையே அப்படியே பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் படித்து 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 முகத்தை பார்த்தோன்னா சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதில் எழுதியிருக்கிற வாசகங்கள்லாம் அப்படிப்பட்ட வாசகங்கள். அப்போ அதை யாரும் சொல்லவே வேண்டாம். அவன் பாத்ரூம் போனாலும் தூக்கிட்டு போய் உட்காந்து படிப்பான், மொட்டை மாடியில் தூக்கிட்டு போய் உட்காந்து படிப்பான், தனியாக இருக்கிறப்பெல்லாம் உட்காந்து படிப்பான். காரணம் என்னன்னா இனிமையான வார்த்தைகள். ஏன்னா அவன் இருதயம் கனெக்டாக பிரியமானவனிடத்துல பிரியமானவனிடத்துல கனெக்டா இருந்ததுனால அவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? இனிமையா இருக்கு, இன்பமா இருக்கு. அதான் இன்பமா இருக்கு. சி இப்போலாம் டெக்ஸ்ட் இல்லையா? ஸோ இப்போ அதையும் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் அது எப்படி இன்பமா இருக்கோ இல்லையோ, அதை எப்படி நம்ம ரசிக்கிறோமோ இல்லையோ, அதை விட மேலாக நம்ம இதுல பிரியமாயிருப்போம் என்று சொன்னால் நம்மால் இன்பம் காண முடியும். நீங்க எதுலெல்லாம் துன்பத்தை கண்டீர்களோ, ஆமேன், கடந்த நாட்கள்ல, கடந்த மாதத்துல, கடந்த வருஷத்துல எந்தெந்த காரியங்கள்லாம் துன்பத்தை கண்டீர்களோ, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக, நாட்களுக்கு ஈடாகன்னா 10 வருஷம் துன்பத்தை கண்டீங்கன்னா அப்படியே இங்க அடுத்த 10 வருஷம். அப்ப அதுக்கப்புறமும் உண்டு. ஆமென். எஸ் ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை மகிழ பண்ணுவார், உங்களை வாழ பண்ணுவார், உங்களை பாட பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுல துதியின் சத்தம் எழும்பும், ஆமென், பாடல் சத்தம் எழும்பும். உங்க வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், கடன் பிரச்சனை மாறுது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க தரித்திரம் மாறுது, உங்க ஏழ்மை மாறுகிறது, உங்களுடைய வியாதி மாறுது, மறையுது. சொல்லுங்க, வியாதி மறையுது. ஆமென். ஹல்லேலூயா. குறைவுகள் மாறுது. இதெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், சொல்லுங்க, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே சொல்லுங்க, எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே சொல்லுங்க, நன்றி அப்பா, என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி கிளைம் பண்ணணும்னா, வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. வாங்கி வச்சதை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பண்ண 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 உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு ஓடி போயிடும். எல்லா எதிர்மறையான காரியங்களும் உங்களை விட்டு போகும். நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான காரியங்களும் உங்களுக்குள்ளே வந்து சேர்வதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு முதல் திங்கட்கிழமை அந்நிய பாஷையிலே பேசக்கூடிய ஒரு சின்ன ஜெபம் நமக்கு நடக்கிறது. போன மாதத்தில் முதல் திங்கட்கிழமை, மாதத்தின் முதல் திங்கட்கிழமை மாலை அந்த ஜெபம் நடைபெறும். ஸோ கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் ஜெபத்துக்கு வரக்கூடியவர்கள், நீங்கள் விரும்புகிறவர்கள் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிப்பீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அந்த லிங்க்கில் நீங்கள் கலந்து கொண்டு அதில் வந்து ஒன்லி ஸ்பீக் இன் டங்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ½ an hour 7 to 7:30 அந்த டைமில் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த டைம் இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ ஃபேஸ்புக்கில் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க காட்வின் அலெக்ஸ்
என்கிறதுலையும், யூடியூப் பக்கத்துலையும் காட்வின் அலெக்ஸ்ங்கிற பேஜ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்களும் நானும் இணைந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம், பாடலாம், ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கலாம், கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இதை நீங்கள் இதை தொடர்ச்சியாக நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு அடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஸோ அடுத்த ஒரு ப்ரேயர் மீட்டிங் என்னென்னா, வாழ்வை மாற்றும் விசுவாச அறிக்கை என்று சொல்லி ஒரு ப்ரேயர் நமக்கு நடக்க இருக்கிறது. அதுவும் திங்கட்கிழமை தான் நடக்கும். எவ்ரி ஃபர்ஸ்ட் மண்டே நமக்கு டங்ஸ் ப்ரேயர் இருக்கும். எவ்ரி தேர்ட் மண்டே வாழ்வை மாற்றும் விசுவாச அறிக்கை ஜெபம் இருக்கும். அதுவும் ஒரு 30 மினிட்ஸ், அரை மணி நேரம் அது நடக்கும். அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்கிறவங்க கீழே இருக்கிற எண்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிப்பீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த லிங்க் அனுப்பி வைப்போம். இதில் ஜெபம்னா நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்காது. அதில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் அதை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு, விசுவாச அறிக்கை பண்ணுவதற்கு அது சிறப்பான ஜெபமாக அது நடைபெறும். ஸோ இதில் நீங்கள் கலந்து கொண்டு தேவன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் தேவனுக்கென்று விதைக்க விரும்புகிறவர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதித்ததின் பலனாக, உங்களை மிகுதியும் திரளுமாய் ஆசீர்வதித்தின் விளைவாக தேவனை நீங்கள் கனப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். ஸோ கீழே தெரிகிற அந்த எண்களுக்கு நீங்கள் இதை யாருக்கும் கட்டாயம் கிடையாது. ஆமென். நீங்கள் விருப்பப்பட்டா உங்களுடைய காணிக்கையை உங்கள் தேவனுக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் என்று நீங்கள் விதைங்கள். விதைக்கப்படுகிற யாரும் கெட்டு போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. எந்த விதையுமே மக்கி போறதில்லை, மண்ணோடு மண்ணை மக்கி போறது கிடையாது. ஸோ நீங்க விதைக்கிற விதையானது அது நிச்சயமா உங்களுக்கு 1000 மடங்கு பலனை அது கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். ஸோ கர்த்தர் நல்லவர். மீண்டும் அண்டர்லைன் பண்றேன், யாரையும் கட்டாயப்படுத்தல. இது உங்களுடைய முழுமையான விருப்பத்தை சார்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, காட் bless you. நீங்க கொடுத்தாலும் காட் bless you, கொடுக்காட்டாலும் காட் bless you. ஏன்னா களஞ்சியத்தை நிரப்புகிறவர் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம போவோம். ஆராதனை 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 அந்த ஜெபத்துக்கும் அப்படியே அந்த துதி எழும்பட்டும். ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 3வது மாதத்தில் உங்களை மிகுதியும் திரளாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஊழியத்திற்கு உதவிகரமாக இருக்கிற, சப்போர்ட் பண்ணுற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஏமேன், 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 ஏமேன். இந்த ஊழியத்தில் ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருக்க விரும்புகிறவர்கள் கீழே தெரிகிற இந்த எண்ணுக்கு ஃபோன் நம்பருக்கு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், எப்போ ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் ஜெபிக்கணுங்கிற ஆலோசனை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் இதுலேயும் நீங்கள் இணைந்து செயல்பட உங்களை அன்பாய் அழைக்கிறோம். யாரையும் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆமா, டிஸ்க்ளைமர் போட்டுருவோம், இது யாருக்கும் கட்டாயம் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இந்த மாதத்துல இது வாக்குத்தத்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது வாக்குத்தத்தம் கிடையாது. ஏற்கனவே தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ற ஆராதனை, அந்த எப்படி இது கிளைம் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம அதை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது. அப்படின்னா ஒன்றுமே செய்ய
சொல்லுங்க, முடியாது. அவரை அல்லாமல் நீங்களும் நானும் ஒன்று செய்ய முடியாது. அவருடைய அனுக்கிரகம் இல்லாம நீங்களும் நானும் அல்லது வேற யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. சார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அவர் தான் சார் அனுக்கிரகம் பண்றாரு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் அவர் தான் அனுக்கிரகம் பண்றாரு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவர் தான் அனுக்கிரகம் பண்றாரு, விசுவாசியாதவனுக்கும் அவர் தான் அனுக்கிரகம் பண்றாரு. பூமியின் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் அனுகூலத்தை உண்டு பண்ணுகிறவர் அன்புள்ள ஆண்டவர் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். ஸோ இந்த நல்வாழ்வை பற்றி நம்ம பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? இந்த நல்வாழ்வுல ஸோ இந்த 3வது மாதத்துல நம்மளை கர்த்தர் எப்படி வைக்கிறார்னா, நீரோட அருகில நம்ம நாட்டப்பட்டோம் போன மாதத்துல. ஸோ நாட்டப்பட்ட நாம் அடுத்தது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? சங்கீதம் 1:3 அதையும் வாசிச்சிருங்கம்மா. சங்கீதம் 1. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா. போதும். இதுதான் இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்குவோம். தன் காலத்தில் தன் கனியை தந்து. சொல்லுங்கப்பா. தன் காலத்தில் தன் கனியை தந்து கொடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த நல்வாழ்வு நமக்கு ஆரம்பம்னா, இந்த நல்வாழ்வுல தேவன் நம்மளை எப்படி வைக்கிறார்னா, கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் யாருன்னு சொல்லுங்க. நான் கனி கொடுக்கிறவன். ஆமா சொல்லுங்க. பெண்கள் வந்து கனி கொடுக்கிறவள்னு சொல்லுங்க. ஆமா, ஆண்கள்லாம் நான் வந்து கனி கொடுக்கிறவன் சொல்லுங்க. நான் கனி கொடுக்கிறவன். நான் வந்து என்கிட்ட அப்ப கனி கொடுக்கிறவர்களிடத்துல என்ன இருக்காது? மலட்டுத்தன்மை இருக்காது. சொல்லுங்க, மலட்டுத்தன்மை இல்லை. இப்ப சொல்லுங்க, என்கிட்ட மலட்டுத்தன்மை கிடையாது. காரணம் என்னன்னா, எனக்குள்ள ஜீவன் இருக்குது. என்ன ஜீவன்? இயேசுங்கிற ஜீவன் நீரூற்றி இருக்கிறபடினால எனக்குள்ள மலட்டுத்தன்மை இல்ல. ஆகவே நான் எப்படிப்பட்டவன்? கனி கொடுக்கிறவன். இப்ப தேவன் இப்ப நம்மளை எப்படி வைக்கிறாருன்னா, கனி கொடுக்கிறவர்களா வைக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தா நம்ம கனி கொடுக்க முடியும், அதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்றேன். அதுதான் நம்ம வாசிச்சோம். என்னில் நிலைத்திருங்கள். என்னில்னா யாருல? கர்த்தரிடத்துல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அதான் சொன்னேன், கர்த்தரிடத்துல நிலைத்திருப்பது என்பது அவரோட கனெக்ஷன்ல இருப்பது. இப்போ அவர்கிட்ட நிலைச்சிருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்வது, அவருக்கு பிரியமாய் நடப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பெண்களை பார்த்து, சில மனைவிமார்களை பார்த்தோம்னா, கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்யறாங்க. கணவனுக்கு எப்படி ட்ரெஸ் உடுத்தினா பிடிக்கணும், கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. கணவனுக்கு எப்படி ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அந்த உணவுகளை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில கணவனை பாருங்க, மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறாங்க இல்லையா? சோ இதெல்லாம் வந்து எது அடிப்படையிலன்னா, அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில், அன்பின் மிகுதியில் அடிப்படையிலும் அன்பின் மிகுதியிலும் இதெல்லாம் செய்யப்படுகிறது. ஆமென். அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருப்போம் என்று சொன்னால், தேவனிடத்தில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அவைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அப்ப அவருடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே நம்மால் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்ப அவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அவரும் நானும். சொல்லுங்க, அவரும் நானும், நானும் அவரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, இந்த லவ் பண்றவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, நீ இல்லன்னா நான் இல்ல, நீ இல்லன்னா நான் அத நீ இல்லன்னா நான் செத்துருவேன். ஆமா, இந்த வாசகங்கள்லாம் சொல்ல. இது ஏன் சொல்றோம்? ஏன் மிரட்டினாங்களா? இப்படி சொல்லணும்னு நம்மள யாராவது வந்து டிமாண்ட் பண்ணாங்களா? அன்பு, காதல். அந்த அன்பின் மிகுதியில உன்னை தவிர வேற யாருமே எனக்கு இல்ல, பெருசு இல்ல, கதி இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுனாலதான், நீ இல்லன்னா நான் என்னால வாழவே முடியாது. அப்ப ஃபாதர் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. அவர் அப்படி பாடுறாரு,
உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. ஏசையா ஆமென். ஏசையா ஏசையா. அருமையான பாடல். சரி, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வந்துருவோம். இப்ப இப்படியெல்லாம் சொல்ல போல நம்ம சொல்றோம், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா அப்படி சொன்னவங்க தான் நம்ம இல்லாம நல்லா வாழ்வாங்க. ஆமென். நம்ம இருக்கோமா இல்லையான்னு விசாரிக்க மாட்டாங்க. நம்ம இருக்கோமா இல்லையான்னு ஈவன் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க, ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அதை மீறி ஃபோன் பண்ணா பிளாக் பண்ணுவாங்க. அதை மீறி அதையும் மீறி பண்ணோம்னா நம்பரையே மாத்துறாங்க. இப்ப இதெல்லாம் சர்வ சாதாரணம் ஆயிப்போச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த அன்பிலே நாம் ஏமாந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, அப்ப இந்த மூன்றிலும் அவர் நிலைத்திருக்கும் பொழுது நம்மால மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இந்த அன்பின் இந்த முழுமையான அன்புல நம்ம நிலைச்சிட்டோம்னா கனி கொடுக்க முடியும். சோ அங்க ஃபெயிலியர் உண்டு, இங்க ஃபெயிலியர் கிடையவே கிடையாது. உலகத்துல ஃபெயிலியர் உண்டு, தெய்வத்திடத்துல ஃபெயிலியர் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, பல பேர் உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு யார்ட்டையுமே கனெக்ட் இல்லை, நான் எங்கே போய் சேர்றது, அன்னக்காவடியாக இருக்கேன், அனாம்தா நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி மை டியர் பிலவர்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்காக ஒருவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை உம்மோடு இணைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மலருவதையும் உங்கள் வாழ்க்கை மாறுவதையும் உங்களால் பார்க்க முடியும். ஆமென். 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 ஹல்லேலூயா. சோ ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கறானா? கனிகளை கொடுக்க மாட்டானா? மிகுந்த கனிகளை கொடுப்பான். எப்படியா மிகுந்த கனி? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் கனி கொடுக்க மாட்டேன். நான் கனி கொடுக்க மாட்டேன். நான் கனி கொடுக்கிறதுக்குலாம் இல்ல. அந்த லைஃப் எனக்கு வேண்டாம் சார். அந்த லைஃப் வேண்டாம். அது நார்மல் லைஃப். அது நார்மல் லைஃப். எனக்கு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வேணும். ஆமென். ஆமென். விரும்புறீங்களா? அப்ப நான் எப்படிப்பட்ட கனி கொடுப்பேன்? மிகுந்த கனி கொடுப்பேன். மிகுந்த 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 அதிகமான திரளான ஏராளமான தாராளமான அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டிவ் சார், இன்ஃபினிட்டிவ். ஆமென். அப்படிப்பட்ட கனியை கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நிச்சயம் மாற்றுவார் சார். ஆமென். நீங்க என்னைய நம்ப வேண்டாம் சார், அவரை நம்புங்க. எஸ், ஹalleluya. நானுமே அவரை தான் நம்புறேன். ஆமென். நீங்களும் அவரை தான் நம்பணும். நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை நம்புவோம். ஆமென். இந்த மாதத்துல உங்க லைஃப்ல உங்க குடும்பத்துல மாற்றம் இல்லன்னா நீங்க என்னன்னு கேளுங்க சார். நிச்சயமா நடக்கும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நம்ம அவரோட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ கர்த்தர் உங்களை மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பாராக. ஆமென். இதுவரையிலும் நீங்க ஐயா சில மரத்தை பாத்தீங்கன்னா பூக்கும் காய்க்காது, ரைட்டா? சில மரத்தை பாத்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் ஆனா கனி கூட பழுக்காது. சில மரத்தை பாத்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் அது பழுக்கும், அணில் வந்து கவிட்டு போயிடும். அடுத்து வர்றேன். சில மரத்தை பாத்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் பழுக்கும், என்ன இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், சைன்னு இருக்கும். உங்க லைஃப் சைன்னு இருந்துச்சுல, சீ அப்படின்னு இருந்துச்சுல, உங்களுக்கே சீன்னு இருந்துச்சு, மற்றவங்களுக்கு சீன்னு இருந்துச்சு, அருவருப்பா இருந்துச்சு, பிடிக்காததா இருந்துச்சு, ரசிக்க கூடியதா இல்ல, டேஸ்ட் இல்ல, ஸ்வீட்னஸ் இல்ல, அப்புறம் வேற என்ன, அழகு இல்ல, போதுமான சைஸ் இல்ல சார், போதுமான பொசிஷன் இல்ல, நல்ல விளைச்சல் இல்ல, போதுமான பொசிஷன் இல்ல, போதுமான பணம் இல்ல. சரி, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எனக்கு கவலையும் இல்லை, உங்களுக்கும் கவலையும் வேண்டாம். காரணம் என்னன்னா, உங்களையும் என்னையும் எக்ஸ்ட்ராடினரியா மாத்த போறது, உங்களையும் என்னையும் தாயின் கருவிலேயே உருவாகிறதுக்கு முன்னமே அவர் தெரிஞ்சிட்டார். பாத்தீங்களா? சோ நம்ம எக்ஸ்ட்ராடினரியா தான் வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சோ மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்ப இயேசுவோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா, இயேசு நம்ம கூட இருப்பாருன்னா, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாட்டாம நம்ம கூட இருப்பாருன்னா வேற யாருக்கு? அண்ணாமலை
அப்புறம் வேற யாரு? சார் இந்த அண்ணாமலை இல்லை சார், அந்த அண்ணாமலை. ஆமா, எஜமான், என் எஜமான். ஆமா, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அவர் பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. அவன் சொல்லிட்டு திரியறாப்புல, நான் மாணிக் பாட்ஷா. அவர் தான் சார் மாணிக் பாட்ஷா. அவர் நம்ம கூட இருப்பாருன்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு வருஷமும் சொல்லுங்க, ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணி நேரமும், அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமா, ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும், ஒவ்வொரு நான் என்ன மைக்ரோ செய்வேன்? செகண்டும் மிகுதியான கனிகளை கொடுப்பேன். ஆமென், ஹalleluya. கடந்த நாட்கள்ல தரித்திரம் உங்களை ஆட்டி படைச்சிச்சுல்ல, மாசம் மாசம் ஆட்டி படைச்சிச்சுல்ல, வாரம் வாரம் ஆட்டி படைச்சிச்சுல்ல, இப்ப நீங்க அதை ஆட்டி படைக்கிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுறார். ஆமென். எதனால தெரியுமா? உங்களுடைய திரளான மிகுதியான கனிகளை கொண்டு இந்த தரித்திரத்தை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆமென், ஆமென், ஹalleluya. அந்த ஏழ்மையை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹalleluya. அந்த சூழ்நிலையை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆமென். இனி நீங்க சொல்றபடி தான் நடக்கும். ஆமென். நீங்க நிர்ணயிக்கப்படி தான் நடக்கும். எஸ். நீங்க வரையறபடி தான் சார் உண்டு. ஆமென். நீங்க வரையறதா யானை. ஹalleluya. நீங்க வரையறதா பூனை. ஆமென், ஆமென். மத்தவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் வரைஞ்சது இது யானைன்னு சொன்னா இதான் சார் யானை. ஆமென், ஆமென், ஹalleluya. ஹalleluya. சோ கர்த்தர் உங்களை மிகுதியாய் கனி கொடுக்க வைப்பாராக. ஆமென். மிகுதியாய் கனி கொடுக்க வைப்பாராக. கனின்னா நம்ம உடனே ஒரு ஆப்பிள் பழம், மாம்பழம் மட்டும் இல்லை, நம்முடைய கேரக்டர்ல ஒரு சேஞ்சை உண்டு பண்றாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கேரக்டர் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லும் போது, உங்களை உணர்த்தும் போது, இப்படி வார்த்தையை கொடுக்கும் போது நீங்கள் இணங்கிட்டீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியில நான் இப்படிதான் நிற்பேன், நெஞ்சை நிமித்திட்டு தான் நிற்பேன், தலையை நிமித்திட்டு தான் நிற்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்ட காலம்தான். நான் அந்த பகுதிக்கு போகலை, இப்போ இந்த பகுதிக்கு வந்துடும். சரியா? ஸோ கர்த்தர் நம்மளை மிகுதியும் திரளான கனிகளை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை வைப்பாராக. ஆமென், ஹalleluya. நான் இன்பம் காண்பேன், நான் நல்வாழ்வை காண்பேன், நல்வாழ்வை பெறுவேன், நல்வாழ்வை அனுபவிப்பேன், நல்வாழ்விலே நிலைத்திருப்பேன். ஆமென், ஹalleluya. இப்ப சொல்லுங்க, எத்தனையோ பேரை பார்த்து நம்ம சொல்லியிருப்போம், உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது, நீ இல்லாம வாழ முடியாதுலாம் நம்ம சொல்லியிருப்போம்ல. இப்ப சொல்லுவோமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். சீடனாயிருப்பேன், நான் உன் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 என் ஏசையா. ஆமென். May God bless you. இந்த வார்த்தையினால உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல திரளான கனிகளை கொடுங்கள். கனி கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றி உங்க கேரக்டர், உங்க சூழ்நிலைமை, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைமை, உங்க ஜாப்ல இருக்கிற சூழ்நிலைமை, உங்க சரீரத்தில் இருக்கிற சூழ்நிலைமை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பாராக. உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. சாட்சிகளை எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மனம் வீசுகிற
நறுமணம் உள்ள, அழகுள்ள, நிறமுள்ள கனியாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, நீங்களும் அவரில் நிலைத்திருங்கள், அவரிலும் உங்களில் நிலைத்திருப்பாராக என்று உங்களை வாழ்க வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். May God bless you. Amen. 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 ஆமென்.